Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட 9th சாப்டர் பயோமாலிகுல்ஸ் இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃப் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லிவிங் டிஷ்யூவை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் பயோமாலிகுல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் அந்த டாபிக்ஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் திஸ் வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ரோமாலிக்யூல்ஸ், பயோமாலிகுல்ஸ்லேயே லார்ஜர் பயோமாலிகுல்ஸ் இருக்குல்ல அதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ரீகேப்பாக மைக்ரோமாலிகுல்ஸ்னால் என்ன, மேக்ரோமாலிகுல்ஸ்னால் என்னன்றதை பார்த்துருவோம். மைக்ரோமாலிகுல்ஸ் அப்படின்றது நத்திங் பட் பயோமாலிகுல்ஸ்லேயே 18 to 800 டால்டன் வெயிட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே they come under micromolecules and they are detected in the acid soluble pool. acid soluble poolனா நம்ம ஃபில்ட்ரேட்ல பார்த்தோம் இல்லையா, லிவிங் டிஷ்யூஸ் அனலைஸ் பண்ணும்போது ஆசிட் இன்சொல்யூபிள் பூல் தட் இஸ் ரிட்டன்டேட் அண்ட் தென் ஃபில்டர் ஆகி வரக்கூடிய லிக்விட் கண்டென்ட் தட் இஸ் ஆசிட் சொல்யூபிள் பூல்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த மைக்ரோமாலிகுல்ஸ் எல்லாமே தே ஆர் பிரசன்ட் இன் ஆசிட் சொல்யூபிள் பூல். அதில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தோம்னா சிம்பிள் மாலிக்யூல்ஸ் லைக் வாட்டர், minerals, amino acids, sugars and then nucleotides. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்த amino acids, sugars, nucleotides இது எல்லாமே come under micromolecules. அதனால தான் smaller biomolecules அப்படின்னு சொல்கிறோம். and then macromolecules அப்படின்றது nothing but molecular weight usually above 10,000 dalton. 10,000 டால்டனுக்கு அதிகமாக molecular weight இருந்ததுன்னா they are biomacromolecules. ஓகே, இது யூஸ்வலாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா it is present in acid insoluble pool that is retentate இருக்கு இல்லையா, அந்த retentate தான் மோஸ்ட்லி இந்த மேக்ரோமாலிகுல்ஸ் எல்லாமே இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா that is complex molecules like proteins, polysaccharides and then nucleic acid. polymers இருக்கு இல்லையா, அந்த polymers எல்லாமே they come under macromolecules. and then there is a one exception that is lipids இருக்கு இல்லையா, இந்த lipids வந்துட்டு micromoleculesல வரும் because it is in acid soluble pool. so acid soluble pool filtrate இருக்கு இல்லையா, அந்த filtrateல lipids இருக்கும் but they are macromolecules. அது வந்து larger molecules polymerனு பார்த்தோம் இல்லையா. ஸோ லிப்பிட்ஸை நம்ம மைக்ரோமாலிகுல்ஸ்னும் சொல்லிட முடியாது, அதை மேக்ரோமாலிகுல்ஸ்னும் சொல்லிட முடியாது பிகாஸ் அதில் மைக்ரோமாலிகுல்ஸோட கேரக்டரிஸ்டிக் மாலிகுலர் வெயிட் வந்து 18 to 800 டால்டன் இருக்கும். பட் அதே மாதிரி மேக்ரோமாலிகுலோட கேரக்டரிஸ்டிக் என்ன, தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் இல்லையா, அது செல் மெம்பரேன் மாதிரி லார்ஜர் பாஸ்போலிபிட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸாகவும் லிப்பிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த லிப்பிட்ஸை மைக்ரோமாலிகுல்ஸ்னும் நம்ம ஃபுல்லி சொல்லிட முடியாது, மேக்ரோமாலிகுல்ஸ்னும் ஃபுல்லி சொல்லிட முடியாது. இட் ஹேஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் மைக்ரோ அண்ட் தென் மேக்ரோமாலிகுல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் மைக்ரோமாலிகுல்ஸ் அண்ட் தென் மேக்ரோமாலிகுல்ஸ். ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக என்ன பார்க்க போகிறோம்னா பயோமேக்ரோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய லார்ஜர் மாலிகுல்ஸ் தட் இஸ் present in the acid insoluble pools. என்னென்னு பார்த்தோம்னா தட் இஸ் ப்ரோட்டீன்ஸ், polysaccharides, nucleic acids and also lipids. lipids வந்து even though அது acid soluble fractionல இருந்தாலுமே they also has a characteristics of macromolecules இல்லையா. ஸோ அதனால lipidsை நம்ம macromoleculesலேயும் பார்ப்போம். and then யூஸ்வலாக செல்லோட காம்போசிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 70 to 90% அதில் வாட்டர் இருக்கும். and then ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோட்டீன்ஸ் வந்து 10 to 15% இருக்கும் ஒரு செல்லில். அதே மாதிரி பாலிசாக்கரைட்ஸ் தட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா, அது அரௌண்ட் 3% இன் செல். அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் சொன்னோம்ல, அது அரௌண்ட் 5 to 7% செல்லில் இருக்கும். அதே மாதிரி லிப்பிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் அரௌண்ட் 2%. இது இல்லாமல் 1% வந்துட்டு அயான்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த செல் காம்போசிஷன். ஒரு செல்லில் யூஸ்வலாக 70 to 90% வாட்டர் தான் இருக்கும். அண்ட் தென் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோட்டீன்ஸ் 10 to 15% இருக்கும். அதே மாதிரி பாலிசாக்கரைட்ஸ் 3% இருக்கும். நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அது 5 to 7% இருக்கும். அண்ட் தென் லிப்பிட்ஸ் 2% இருக்கும்.
பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1% consist of ions. ஸோ ஒரு செல்லில் there are so much of biomacromolecules. ஓகே, இப்போ நம்ம ஒரு மேக்ரோமாலிகுல்ஸாக டீட்டெயில்டாக பார்ப்போம். The first one is proteins. Protein அப்படின்றது it is a polymer. It is a larger biomolecule composed of smaller biomolecules. என்ன இந்த smaller biomolecules? That is the amino acid. நிறைய அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே செயினாக அட்டாச் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் we call it as proteins. It is the linear chain of amino acids. இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகியிருக்குன்னு பார்த்தோன்னா it is linked by the peptide bonds. பெப்டைட் பாண்ட் அப்படின்றது நத்திங் பட் ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிடும் ஜாயின் இருக்கு இல்லையா, அந்த பாண்டை தான் we call it as peptide bond. இது எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பாக்சில் குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட் 1 அண்ட் தென் அமினோ ஆசிட் 2ன்னு எடுத்துப்போம். அமினோ ஆசிட் 1ல இருக்கக்கூடிய கார்பாக்சில் குரூப் இருக்கு இல்லையா, தட் இஸ் COOH குரூப், அதில் இருக்கக்கூடிய கார்பனும் செகண்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய அமினோ குரூப் இருக்கு இல்லையா, தட் இஸ் NH2, அந்த அமினோ ஆசிட் குரூப்பில் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அந்த பாண்டை தான் we call it as peptide bond. Clear, right? Again சொல்கிறேன், ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது it is a polymer of amino acids. அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் we call it as proteins. and இந்த அமினோ ஆசிட்ஸ் எப்படி ஜாயின் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா by the peptide bonds. peptide bonds அப்படின்றது ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிடும் கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய பாண்டை தான் we call it as peptide bonds. அது எப்படி கனெக்ட் ஆகியிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமினோ ஆசிட் இருக்குது இன்னொரு அமினோ ஆசிட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பாக்சில் குரூப் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கார்பனும் அண்ட் தென் செகண்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய அமினோ குரூப்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன், இது ரெண்டுமே பாண்ட் ஆகியிருக்கும். அந்த பாண்டை தான் we call it as peptide bonds. ஓகே, அண்ட் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஈச் ப்ரோட்டீன் இஸ் அ பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்த பாலிமர் தான் we call it as proteins. and each protein is a heteropolymer. Heteropolymer, it is not a homopolymer. Heteropolymer அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட், நம்ம 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் லிங்க் ஆகியிருக்கிறது தான் we call it as heteropolymer. ஹோமோபாலிமர் அப்படின்றது ஒரே டைப் ஆஃப் அமினோ ஆசிட், ஃபார் எக்ஸாம்பிள் கிளைசின் இருக்குது அப்படின்னா நிறைய கிளைசின்ஸ் மட்டும் அட்டாச் ஆகி ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா ஹோமோபாலிமர் அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ரோட்டீன்ஸ், எல்லா ப்ரோட்டீன்ஸுமே தே ஆர் ஹெட்டிரோபாலிமர்ஸ். ஒரே டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து ஜாயினே ஆகியிருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் ஜாயின் ஆகிருக்கும். அதை தான் we call it as heteropolymers. and then there are 20 amino acids ன்னு பார்த்தோம் இல்லையா, இதில் some amino acids are essential. so they are essential amino acids and then non-essential amino acids. essential amino acids அப்படின்றது nothing but ஒரு செல், நம்ம ஹியூமன் பாடி இருக்குன்னா நம்ம ஹியூமன் பாடிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எசென்ஷியலாக தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸை தான் we call it as essential amino acids. அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் பாடிக்கு ரொம்பவே முக்கியம். பட் அந்த அமினோ ஆசிட்ஸை பாடியால் தானாகவே சிந்தசைஸ் பண்ண முடியாது. அதை எப்படி நம்ம பாடிக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரூ த டயட். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஃபுட், அந்த ஃபுட் வழியாக தான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை நம்ம பாடிக்குள்ளே கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எக், சிக்கன்லாம் இருக்குல்ல, அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோமே. ஸோ எக்கு சாப்பிடுங்க, அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்கில் தெர் ஆர் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். அதனால தான் எக்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் மிட் டே மீல் ஸ்கீம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மதிய உணவு திட்டம் போடுறாங்கல்ல, சத்துணவு சாப்பாடு, அதில் எக்ஸை ஏன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா it has so much of proteins, that is it contains 9 essential amino acids. அதனால தான் எக்ஸை வந்துட்டு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கே நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு அந்த மிட் டே மீல் ஸ்கீம்லலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னால் இப்போ புரியுதா? அதே மாதிரி நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்றது நத்திங் பட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அளவுக்கு அது ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் அது வந்து நம்ம பாடியே சிந்தசைஸ் பண்ணிக்கும். அதனால் அது ரொம்ப எசென்ஷியலாக நம்ம கருதப்படலை. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம பாடியில் சிந்தசைஸே ஆகாது. ஸோ ஏதோ ஒரு சப்ளிமெண்ட், தட் இஸ் டயட் மூலியமாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் தென் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஆல் கிளியர், ரைட்?
நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சம் ப்ரோட்டீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கொலாஜன். கொலாஜன் அப்படின்ற ப்ரோட்டீன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. நம்ம பாடியில் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின், லிகமெண்ட், போன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் கொலாஜன். தட் இஸ் இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் டிஷ்யூ. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்ஸ்க்கும் கனெக்டிவ் ஆகக்கூடிய டிஷ்யூவை தான் வி கால் இட் ஆஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் என்ன ப்ரோட்டீன் இருக்குன்னா தட் இஸ் கொலாஜன். இந்த கொலாஜன் வந்துட்டு ரிஜிடாகவும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும். அதனால தான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ஸ்கின். இப்போ நம்ம ஸ்கின்னை இழுக்கிறோம் ஆர் போன், நம்ம இயர் போன்ஸ்லாம் நல்லா நம்மளால் வளைக்க முடியுது இல்லையா. ஸோ தட் இஸ் டியூ டு த presence ஆஃப் கொலாஜன் ப்ரோட்டீன். அண்ட் தென் ட்ரிப்சின். ட்ரிப்சின் அப்படின்றது இட் இஸ் அ என்சைம் தட் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இந்த ட்ரிப்சின் அப்படின்றது இட் இஸ் அ டைஜஸ்டிவ் என்சைம். நம்ம ஃபுட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு எந்த ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ட்ரிப்சின். அண்ட் தென் இன்சுலின். இன்சுலினை நம்ம ஆல்ரெடி டே டு டே லைஃப்லேயே கேள்விப்பட்டிருப்போம். இட் இஸ் அ ஹார்மோன். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல், பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை எது ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் பை the hormone insulin. So in the insulin hormone it is a type of protein. Okay, and also antibodies. Antibodies அப்படின்றது it fight against infectious disease. நம்ம பாடிக்குள்ள ஏதாவது ஒரு வைரல் ஆர்கானிசமோ ஆர் பாக்டீரியல் ஆர்கானிசமோ இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் ஏதாவது உள்ள வந்ததுன்னா நம்ம பாடியிலே அந்த ஆர்கானிசம் இன்ஃபெக்டியஸ் ஆர்கானிசமா அழிக்கக்கூடியதற்கு உருவாகிறது தான் we call it as antibody. So அந்த antibody is also a protein. Okay, and also receptors. நம்ம பாடியில் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் ஆர் டேஸ்ட் பண்ணுறோம், ஸ்மெல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்சரி ரிசப்டார்ஸ் இருக்கு இல்லையா, தே ஆர் ஆல்சோ ப்ரோட்டீன்ஸ். அண்ட் ஆல்சோ GLUT4. GLUT4 அப்படின்றது இட் எனேபிள்ஸ் த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன் டு த செல்ஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ்குள்ள குளுக்கோஸ் எது டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் GLUT4. ஸோ திஸ் ஆல் ஆர் ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா கொலாஜன் இருக்கு இல்லையா, கொலாஜன் தான் நம்ம அனிமல் வேர்ல்டுலே மோஸ்ட் அபெண்டன்ட் ப்ரோட்டீன். நம்ம அனிமல் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அனிமல் கிங்டம், அந்த அனிமல் கிங்டமில் எந்த ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் கொலாஜன். அதே மாதிரி நம்ம ஹோல் பயோஸ்பியர் இருக்கு இல்லையா, ஹோல்டு பயோ வேர்ல்ட், அதில் எந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ருபிஸ்கோ. ருபிஸ்கோ அப்படின்றது ரைபோலோஸ் பைபாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். ஸோ இந்த ருபிஸ்கோ அப்படின்ற ப்ரோட்டீன் தான் இட் இஸ் மோஸ்ட் அபெண்டன்ட் ப்ரோட்டீன் இன் ஹோல் பயோஸ்பியர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ரோட்டீன்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மேஜர் ப்ரோட்டீன்ஸ் பிளே அ மேஜர் ரோல் இன் அவர் பாடி. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ப்ரோட்டீன்ஸில் there are 4 different level of proteins. 4 levels of proteins இருக்குது. என்னென்ன 4 levels அப்படின்னு பார்த்தோன்னா that is primary protein, secondary protein, tertiary protein and quaternary protein. ஸோ இந்த 4 levels of proteinல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸும் they are different. ஒரு லெவல்ஸ்லையும் they exhibit a different structure. ஸோ ஒரு protein and அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். The first one is primary structure of protein. ப்ரோட்டீனோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் அ லீனியர் சீக்வென்ஸ். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து லீனியராக இருக்கும். இதுதான் சிம்பிளஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோட்டீன், ப்ரைமரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ப்ரோட்டீனோட சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், லீனியராக. அதை தான் வி கால் இட் ஆஸ் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். That is the linear sequence of amino acid joined by peptide bond. இந்த இமேஜில் பார்த்தோன்னா இந்த சின்ன பாக்ஸாக இருக்கு இல்லையா, they are amino acids. And also it gives you the positional information. இந்த primary structure இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய position, for example இதில் first amino acid என்ன இருக்குது, and then fourth amino acid என்ன இருக்குது, sixth amino acid என்ன இருக்குது அப்படின்ற ஒரு positions இருக்கு இல்லையா. இந்த positional informationsலாம் primary
ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம ஈஸியாக கிடைக்கும். செகண்டரி ஸ்ட்ரக்சர் அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதுதானே சிம்பிளஸ்ட் லெவல்னு சொன்னோம். ஸோ இதில் இட் கிவ்ஸ் யூ த பொசிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகே, அண்ட் தென் இந்த லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் தட் இஸ் இதோட லெஃப்ட் எண்ட் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் எண்டில் இருக்கக்கூடியதை தான் we call it as first amino acid. இந்த first amino acid we also call it as N-terminal amino acid. ஓகே, அதே மாதிரி இதோட லாஸ்ட் அமினோ ஆசிட் தட் இஸ் இந்த ரைட் எண்டில் இருக்கு இல்லையா, இந்த அமினோ ஆசிடை we call it as C-terminal amino acid. ஸோ இந்த லீனியர் சீக்வென்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அமினோ ஆசிட் யூஸ்வலாக இட் ஸ்டார்ட்ஸ் வித் லெஃப்ட் எண்ட் டு ரைட் எண்ட். ஸோ லெஃப்ட் எண்டில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். அதை வி கால் இட் ஆஸ் N-terminal amino acid. அண்ட் தென் லாஸ்ட் அமினோ ஆசிட் தட் இஸ் ரைட் எண்டில் இருக்கு இல்லையா, அந்த அமினோ ஆசிட் தான் வி கால் இட் ஆஸ் C-terminal amino acid. ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய N-terminal amino acidனா என்ன, C-terminal amino acidனா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நார்மல் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகே, this is all about primary structure of protein. next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is secondary structure. secondary structure அப்படின்றது primary structure இருக்கு இல்லையா, அந்த linear sequence of amino acid thread like structure இருக்கு இல்லையா, that is folded into a alpha helix or beta pleated sheets. example alpha இப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஆல்ஃபா மாதிரி ரெண்டு primary structure சேர்ந்து it is folded into a alpha helix or it is folded into a beta plated sheets. இங்க இருக்கு இல்லையா பிளேட்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர், இதை தான் பீட்டா ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸாவோ பீட்டா பிளேட்ஸாவோ மாறி இருந்தது அப்படின்னா இட் இஸ் அ செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா லீனியர் சீக்வன்ஸாக இருக்கிற மாதிரி, செகண்டரி ஸ்ட்ரக்சர்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸாகவும் பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸாகவும் இருக்கும். அண்ட் தென் இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒன்லி ரைட் ஹேண்டட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் மட்டும்தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ரைட் ஹேண்டட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அப்படின்னா தட் இஸ் clockwise directionல ஸ்பைரலாக இருக்கும். அந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸை தான் we call it as right handed. ஸோ ரைட் ஹேண்டட் ஆல்ஃபா ஹெலிக்ஸை மட்டும்தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்டட் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹெலிக்ஸை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர் இஸ் அபவுட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் தென் பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். தேர்ட் லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நத்திங் பட் ப்ரோட்டீன் செயின் ஃபோல்ஸ் அப்பான் இன்டு ஃபார்ம் அ ஹாலோ உள்ளன் பால். உள்ளன் பால் இருக்கு இல்லையா, உள்ளன் த்ரெட்டை வந்து மேலே 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 சுற்றினா ஒரு பால் ஷேப்பில் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் we call it as tertiary structure. It gives you the 3-dimensional view of a protein. 3D வியூவே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், செகண்டரி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் we only see the x axis, ஒரே ஒரு லீனியர் செயின் தானே இருக்கும். பட் நம்ம செகண்டரி ஸ்ட்ரக்சரில் ரெண்டு ஆக்சிஸில் பார்க்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பார்க்க முடியும், நம்மளால் ஒய் ஆக்சிஸ்லையும் பார்க்க முடியும். பட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சரை we also see it as x axis, y axis and then z axis. ஸோ இந்த மூணு ஆக்சிஸ்லையும் 3-dimensional view of protein எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா that is tertiary structure. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொலாஜன் ப்ரோட்டீன் இருக்குது, அந்த ப்ரோட்டீனோட 3D வியூவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதோட டெர்ஷரி ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அதோட செகண்டரி ஸ்ட்ரக்சரில் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுமான்னு பார்த்தா நோ. ஒன்லி த 3D dimensional வியூ வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ நெசசரி ஃபார் மெனி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். தட் இஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரோட்டீன் கேரிட் அவுட் பண்ணுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் அது கேரிட் அவுட் பண்ணணும்னா அது இந்த மாதிரி டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் போது மட்டும்தான் நடக்கும். சப்போஸ் அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிஃபோல்ட் ஆகி லீனியர் ஸ்ட்ரக்சருக்கு போயிடுச்சுன்னா அந்த பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ மேஜராக இந்த 3D வியூக்கும் சரி அண்ட் ஆல்சோ மெனி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே the proteins are should be in tertiary structure. Okay, and then the finally fourth level of protein என்ன, that is the quaternary structure.
குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தட் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் மினி பாலிபெப்டைட் செயின்ஸ் லிங்க்டு அண்ட் ஃபோல்டட் டுகெதர். நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கும். அந்த நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் எல்லாமே லிங்க் ஆகிருக்கும். அதை தான் வி கால் இட் ஆஸ் குவாட்டர்னரி. இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும் நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேன்ட்டு நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் வி கால் இட் ஆஸ் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இந்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுனா it describes the spatial arrangement. Spatial arrangement அப்படின்றது nothing but இந்த புரோட்டீனில் இருக்கக்கூடிய நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, நிறைய அமினோ ஆசிட் செயின்ஸ் நிறைய இருக்கும். அந்த அமினோ ஆசிட் செயின்ஸ்லாம் ஒரு இடத்துல எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அண்ட் ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் எப்படி ரிலேட்டட் ஆகிருக்கு அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட்டை தான் we call it as spatial arrangement. ஃபார் எக்ஸாம்பிள் this is the quaternary structure of protein அப்படின்னா நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்குது. இந்த ஒரு பாலிபெப்டைட் செயின்ஸும் எந்தெந்த இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ இந்த பாலிபெப்டைட் செயின்ஸ்லாம் ஹவு தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். இந்த செயினுக்கு எப்படி ரிலேட் ஆகிருக்கு அண்ட் தென் இந்த செயினுக்கு எப்படி ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் எந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்னு பார்த்தோன்னா தட் இஸ் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இதோட மேஜர் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஹீமோக்ளோபின். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசிஸ் இருக்குல்ல, ஆர்பிசிஸில் ஆக்சிஜன் கேரி பண்ணுற பிக்மெண்ட் தட் இஸ் ஹீமோக்ளோபின், ரைட்? ஸோ இந்த ஹீமோக்ளோபின் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் இன் அ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இதில் நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கும். இந்த ஹீமோக்ளோபினில் டோட்டலாக எத்தனை பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் இட் ஹேஸ் 4 சப்யூனிட்ஸ். என்னென்ன 4 சப்யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆல்ஃபா சப்யூனிட்ஸ் இருக்கும் அண்ட் தென் 2 பீட்டா சப்யூனிட்ஸ். என்னென்ன ஆல்ஃபா சப்யூனிட் என்னென்ன பீட்டா சப்யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா 1 and then alpha 2, அதே மாதிரி beta 1 and then beta 2. ஸோ இந்த மாதிரி நிறைய பாலிபெப்டைட் செயின் அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் alpha 1 எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா this green one is alpha 1 and then blue one is alpha 2. அதே மாதிரி இந்த yellow color one இருக்கு இல்லையா that is beta 1 and then the pink one is beta 2. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்யூனிட்ஸ் தட் இஸ் நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸால் அரேஞ்ச் ஆன ஸ்ட்ரக்சரை தான் வி கால் இட் ஆஸ் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த 4 லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் பிரைமரி ஒன். பிரைமரினா என்னென்னு பார்த்தோம் தட் இஸ் த லீனியர் சீக்வென்ஸ். அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஆல்ஃபா ஹெலிக்ஸாகவும் பீட்டா பிளீட்டட் ஷீட்ஸாகவும் அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஃபோல்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது த ப்ரோட்டீன் செயின் ஃபோல்ட்ஸ் இன்டு லைக் அ உள்ளன் பால் மாதிரி ஃபோல்ட் ஆகிருக்கும் அண்ட் இட் கிவ்ஸ் யூ த 3D வியூ. 3D ஸ்ட்ரக்சர் எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் டெர்ஷரி. அதே மாதிரி குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இட் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் மெனி பாலிபெப்டைட் செயின்ஸ். நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கும். இட் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்பாட்டியல் அரேஞ்ச்மெண்ட். இதோட மேஜர் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபினில் 4 சப்யூனிட் இருக்கும் தட் இஸ் 2 ஆல்ஃபா சப்யூனிட்ஸ் அண்ட் தென் 2 பீட்டா சப்யூனிட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த proteins and its structures. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is polysaccharides. Polysaccharides we also call it as carbohydrates. இந்த polysaccharides வந்துட்டு it is a polymer அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. What is the monomer? It is a monosaccharides. Monosaccharide sugar இருக்கு இல்லையா, sugar is a monomer of polysaccharides. ஸோ இந்த sugar எல்லாமே நிறைய sugar molecules attach ஆகி long chain-ஆ இருக்கு இல்லையா, அந்த long chain தான் we call it as polysaccharides. இந்த polysaccharides இருக்கு இல்லையா, இந்த பாலிமர் வந்துட்டு ஹோமோபாலிமராகவும் இருக்கலாம் ஆர் ஹெட்டிரோபாலிமராகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோட்டீன்ஸில் என்ன பார்த்தோம், ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஒன்லி ஹெட்டிரோபாலிமர்ஸ். சேம் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகியிருக்காது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ஜாயிண்ட் ஆனதான் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பட் பாலிசாக்கரைட்ஸில் பார்க்கும்போது அது ஹோமோபாலிமர்ஸ், தட் இஸ் சேம் டைப் ஆஃப் சுகர் மாலிகூல்ஸ் அட்டாச் ஆகி பாலிசாக்கரைட்ஸ் பாலிமர்ஸாக இருக்கலாம். ஆர் ஹெட்டிரோபாலிமர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் வந்து கம்பைன் ஆகி இட் பிகம்ஸ் அ பாலிமர். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் செல்லுலோஸ். செல்லுலோஸ் அப்படின்றது இட் இஸ் அ ஹோமோபாலிமர். இந்த செல்லுலோஸ் வந்துட்டு எந்த மோனோமராலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ்.
குளுக்கோஸ் சுகர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குளுக்கோஸ் சுகர் நிறைய குளுக்கோஸ் சுகர் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் we call it as cellulose. அதே மாதிரி ஸ்டார்ச், கிளைகோஜன் இது எல்லாமே they are the homopolymer of glucose. Okay, and then inulin இருக்கு இல்லையா, inulin is also a polysaccharide. It is formed by the monomer of fructose. இதுவுமே வந்துட்டு ஹோமோபாலிமர் தான். இது எதோட ஹோமோபாலிமர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரக்டோஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஃப்ரக்டோஸ் எல்லாம் ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆனது தான் தட் இஸ் இன்னுலின். ஓகே, ஸோ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா தே ஆர் ஹெட்டிரோபாலிமர்ஸ். பட் பாலிசாக்கரைட்ஸ் தட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஹோமோபாலிமராகவும் இருக்கும், ஹெட்டிரோபாலிமர்ஸாகவும் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த பாலிசாக்கரைட் செயின் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ரைட் எண்டை வி கால் இட் ஆஸ் ரெடியூசிங் எண்ட் அண்ட் தென் லெஃப்ட் எண்டை வி கால் இட் ஆஸ் நான் ரெடியூசிங் எண்ட். நம்ம ப்ரோட்டீன்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் என்னன்னு சொல்லுவோம், என் டெர்மினல் அமினோ ஆசிட், அண்ட் தென் லாஸ்ட் அமினோ ஆசிடை வி கால் இட் ஆஸ் சி டெர்மினல் அமினோ ஆசிட். அதே மாதிரி இந்த பாலிசாக்கரைட் செயினில் இருக்கக்கூடிய ரைட் எண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரைட் எண்டை வி கால் இட் ஆஸ் ரெடியூசிங் எண்ட். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய லெஃப்ட் எண்ட் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் எண்டை வி கால் இட் ஆஸ் நான் ரெடியூசிங் எண்ட். ஓகே, அண்ட் தென் இந்த ஹோமோபாலிமர் செல்லுலோஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த செல்லுலோஸ் அப்படின்றது மோர் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ். யூஸ்வலாகவே மேக்ரோமாலிகுல்ஸில் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் தான் இருக்குன்னு பார்த்தோம். பட் இந்த பாலிசாக்கரைட்ஸ்லேயே இந்த செல்லுலோஸ் அப்படின்ற சுகர் காம்பனண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட். பிளான்ட்டோட செல் வால் இருக்கு இல்லையா, ரிஜிடாக இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அந்த பிளான்ட் செல் வால் எந்த காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்டால் மேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் மேட் பை செல்லுலோஸ். அதே மாதிரி பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, பேப்பர் வந்து நம்ம யூஸ்வலாக ட்ரீலேருந்து கிடைக்கிதுன்னு பார்ப்போம்ல, நோட்டில் எழுதக்கூடிய பேப்பர், புக்கில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம், அந்த பேப்பர்ஸும் எதால் மேட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். செல்லுலோஸ் வந்துட்டு மேஜராக எங்கே இருக்குது அப்படின்னு கொஷின்ஸ் வரும். ஆர் பிளான்ட் செல்ஸில் இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸோட நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் செல்லுலோஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ ஆர்த்ரோபோட்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்த்ரோபோட்ஸ் நம்ம எங்கே பார்த்தோம், தட் இஸ் அனிமல் கிங்டமில் பார்த்தோம் இல்லையா, 10 டிஃப்ரெண்ட் ஃபைலால த 6th ஃபைலம் தட் இஸ் ஆர்த்ரோபோடா. ஸோ அந்த ஆர்த்ரோபோடாவோட எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டீன். கைட்டீன் அப்படின்றதும் இட் இஸ் அ டைப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ். ஓகே, ஸோ இந்த செல்லுலோஸ், கைட்டின் இது எல்லாமே தி கம் அண்டர் பாலிசாக்கரைட்ஸ். பிளான்ட் செல் வால்ல இருக்கும், பேப்பரில் இருக்கும், அண்ட் ஆல்சோ தி எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோடா. ஸோ இது எல்லாமே தே ஆர் பாலிசாக்கரைட்ஸ். ஓகே, அண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே தே ஆர் மோஸ்ட்லி ஹோமோபாலிமர்ஸ். நம்ம பாலிசாக்கரைட்ஸில் ஹோமோபாலிமர்ஸும் இருக்கும், ஹெட்டிரோபாலிமர்ஸும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஹோமோபாலிமர்ஸாக இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸ் தான் ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கம்பேர் டு ஹெட்டிரோபாலிமர்ஸ். ஹெட்டிரோபாலிமர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸாக இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பாலிசாக்கரைட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிடோட மோனோமர் என்ன, தட் இஸ் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். டிஎன்ஏ, ஆர்என்ஏஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட மோனோமர் எது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் நியூக்ளியோடைடு. நிறைய நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் வி கால் இட் ஆஸ் நியூக்ளிக் ஆசிட். அதனால தான் நியூக்ளிக் ஆசிடை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் பாலிநியூக்ளியோடைட்ஸ். மெனி நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், நிறைய நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி it give rise to a nucleic acid. And then in the nucleotide is consist of 3 main components. 3 main components என்னென்ன, that is nitrogenous base and then sugar and then phosphate group. இது எல்லாத்தையும் நம்ம first half monomer section பார்த்தோம் இல்லையா, smaller biomolecules, அதிலே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இருந்தாலும் again nucleic acidsலையும் நம்ம திரும்ப பார்ப்போம். So 3 main components, nitrogenous base, sugar and phosphate group. Nitrogenous base அப்படின்றது nothing but it is organic compound containing a nitrogen. நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டை தான் we call it as nitrogenous base. ஸோ 5 nitrogenous base இருக்கும். என்னென்ன அந்த 5 nitrogenous base அப்படின்னு பார்த்தோம்னா that is adenine, guanine, cytosine, thymine and then uracil. இந்த 5 nitrogenous baseையும் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம்னா that is purines and pyrimidines.
பியூரின்ஸ் அப்படின்றது நைட்ரோஜனஸ் பேஸ் கண்டெய்னிங் அ டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். எந்தெந்த நைட்ரோஜனஸ் பேஸ்லலாம் டபுள் ரிங் இருக்கோ அதெல்லாம் தே கம் அண்டர் பியூரின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் அண்ட் தென் குவானைன், இதில் 2 ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ தே ஆர் கம் அண்டர் பியூரின்ஸ். அண்ட் தென் பிரிமிடின்ஸ் அப்படின்றது இது ஒன்லி கண்டெய்ன்ஸ் அ சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ எந்தெந்த நைட்ரோஜனஸ் பேஸில் ஒன்லி சிங்கிள் ரிங் இருக்கோ தே ஆர் கம் அண்டர் பிரிமிடின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சைட்டோசின், thymine and then uracil. So this is all about nitrogenous base. And then the second component, what is the second component? That is sugar. So nitrogenous base சுகரும் லிங்க் ஆகியிருக்கிறத தான் we call it as nucleoside, not nucleotide. This is nucleoside, okay? ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் வந்துட்டு சுகர் காம்பனண்ட்டோட லிங்க் ஆயிருந்ததுன்னா அதை we call it as nucleoside. அண்ட் தென் இந்த நியூக்ளியோசைடு வந்துட்டு பாஸ்பேட் குரூப்போட அட்டாச் ஆகிருந்ததுன்னா டோட்டலி we call it as nucleotide. ஸோ 3 காம்பனண்ட் இருக்கும், நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர் அண்ட் தென் பாஸ்பேட். நைட்ரோஜனஸ் பேஸும் சுகரும் லிங்க் ஆகிருந்ததுன்னா we call it as nucleoside. அண்ட் தென் இந்த நியூக்ளியோசைடு இருக்கு இல்லையா, நைட்ரோஜனஸ் பேஸும் சுகரும் பாஸ்பேட்டோட அட்டாச் ஆயிருந்தது, அதாவது 3 காம்பனன்ட்ஸும் இருந்ததுன்னா they are nucleotide. okay, what are the major 2 nucleic acid? that is DNA, RNA இருக்கு இல்லையா, DNA அப்படின்றது deoxyribonucleic acid, அதே மாதிரி RNA அப்படின்றது ribonucleic acid. இந்த டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் சுகர். இதில் இருக்கக்கூடிய சுகர் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, டிஎன்ஏல இருக்க சுகர் காம்பனண்ட் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் டிஆக்சிரைபோஸ். பட் ஆர்என்ஏல இருக்க சுகர் காம்பனண்ட் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் ரைபோ சுகர். ஸோ இந்த டிஆக்சிரைபோஸ் அண்ட் ரைபோ சுகர் சுகர் காம்பனண்ட் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால தான் we call it as DNA and then RNA. okay, this is all about nucleic acid. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்குது. லைன் பை லைன் நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மைக்ரோமாலிகுல்ஸ்னால் என்ன, மேக்ரோமாலிகுல்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்தோம். அண்ட் தென் பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ், பயோமேக்ரோமாலிகுல்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் ஒரு காம்பவுண்ட்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லையா. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் த ஸ்ட்ரக்சரல் லெவல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், செகண்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அண்ட் தென் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரோட்டீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் த செகண்ட் ஒன் இஸ் பாலிசாக்கரைட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ பாலிசாக்கரைட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட் மேஜராக ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். உங்கள் எல்லாருக்கும் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது ஆர் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக் தட் இஸ் என்சைம்ஸ். என்சைம்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபைடாக இருக்கும். ஓகே, ஸோ see you guys on next video. Bye bye.